அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் குழி அவனை ஒன்று செய்ய முடியவில்லை? ஏன் அவனை யார் அடிமைப்படுத்த முடியவில்லை? அந்த கல்வியான தேவனுடைய பிள்ளையே, அவனுக்குள் தேவன் கொடுத்திருந்த தரிசனம், தேவன் யோசேப்பில் கொடுத்திருந்த தரிசனம் நிறைவேறும் காலம் வரையிலாக கர்த்தருடைய வசனம் யோசேப்புக்குள்ளாய் புடமிட்டுக் கொண்டிருந்தது. அவன் அநேக இன்னல்களை அனுபவித்தான், சிறைச்சாலையை அனுபவித்தான், குழியிலே தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், பயங்கரமான கொடுமையிலே அவன் காணப்பட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5, 7, 9 வசனங்களை நாம் இங்கே எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 7வது வசனம் சொல்லுது, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். 9வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆமென். என்று கர்மேந்திர பிள்ளைகளே, யோசேப்பு கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்று கர்மேந்திர பிள்ளைகளே, நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய இந்த சொப்பனங்களின் நிமித்தம், இந்த தரிசனத்தின் நிமித்தம் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். எனக்கு கர்மேந்திர பிள்ளைகளே, இந்த செய்திக்கு ஆதாரமாய் நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு, தரிசனம் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு கர்மேந்திர பிள்ளைகளே, யோசேப்பை அவனுடைய தகப்பன் மிகவும் செல்லமாய் வளர்த்தார். ஒரு தகப்பன் பலவர்ண அங்கிகளை கொடுத்து அவனை அழகு பார்த்தார். ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரிய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது தன் சகோதரரை காணும்படியாய் அவன் யோசேப்பை அனுப்புகிற பொழுது ஒரு நாளிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற சகோதரத்தை கடந்து செல்கிறான். அப்பொழுது சகோதரர் சொல்லுகிறார்கள், இதோ வருகிறான் பார், சொப்பனக்காரன் என்று சொல்லுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. என்ற கர்மேந்திர பிள்ளைகளே, இந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அவருடைய சொப்பனத்தின் நிமித்தமாய், காரணம் என்ன, அவன் வயல்வெளியிலே அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, மற்றவருடைய அரிக்கட்டுகள் அவனுடைய அரிக்கட்டை நோக்கி வணங்கி நின்றது என்று சொன்னான். அதன் அர்த்தம் என்று சொன்னால், இந்த கர்மேந்திர பிள்ளைகளே, யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வணங்கி நிற்பார்கள் என்பதாய் தான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். இதை அவர்கள் கேட்ட பொழுது அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை கொல்ல நினைத்தார்கள். என் கர்மேந்திர பிள்ளைகளே, அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். ஆமென். ஆனால் அந்த குழி யோசேப்பை மேற்கொள்ள முடியவில்லை. அவனை அடிமையாய் விற்றார்கள். அவனை யாராலும் அடிமைப்படுத்த முடியவில்லை. ஆமென். அவன் கடந்து சென்ற இடத்திலே, போத்திபாவுடைய அரண்மனையிலே, அவனுக்கு கண்களுக்கு முன்பாய் அங்கே ஒரு சகோதரி ஒரு இச்சையான தன்னுடைய சரீரத்தை காட்டுகிற பொழுது இச்சையினாலே அவனை வீழ்த்தி கொள்ளாமல் நினைத்தார்கள், அவனை குற்றச்சாட்டு நினைத்தார்கள். ஆனால் அவனை குற்ற சுமத்த முடியவில்லை. கடைசியை சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலை அங்கே யோசேப்பை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையிலே காணப்பட்டவர்களுடைய சொப்பனங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். வெளிப்பாடுகளை அங்கே அவன் விவரித்து சொன்னான். அது மாத்திரமல்ல, கடைசியிலே அந்த தேசத்து ராஜாவுக்கு சொப்பனம் வருகிற பொழுது அதை அவன் விவரித்து சொன்னவுடனே தேசத்து ராஜா அவனை தேசத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்தான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் குழி அவனை ஒன்று செய்ய முடியவில்லை? ஏன் அவனை யார் அடிமைப்படுத்த முடியவில்லை? அந்த கர்மேந்திர தேவனுடைய பிள்ளையே, அவனுக்குள் தேவன் கொடுத்திருந்த தரிசனம், தேவன் யோசேப்பில் கொடுத்திருந்த அந்த தரிசனம் நிறைவேறபடியாக இந்த குழியோ, இந்த அடிமைத்தனமோ, இந்த இச்சைகளோ, இந்த திரைச்சாலையோ, இந்த
பொல்லாத காரியங்களோ அவனை யாராலும் மேற்கொள்ள முடியவில்லை. கடைசியிலே ராஜாவுக்கு வெளிப்படுத்த சொன்னபடினாலே தேசத்தை ஆளுகை சேரவனாய் அவன் மாறிவிட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறும்படியாய் சங்கீதம் 105:19 நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வசனம் அவனுக்குள் நிறைவேறு அடையும், அவனுடைய வசனம் அவனுக்கு புடமிட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தரிசனம் நிறைவேறும் காலம் வரையிலாக கர்த்தருடைய வசனம் யோசேப்புக்குள்ளாய் புடமிட்டுக் கொண்டிருந்தது. அவன் அநேக இன்னல்களை அனுபவித்தான், சிறைச்சாலையை அனுபவித்தான், குழியிலே தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், பயங்கரமான கொடுமையிலே அவன் காணப்பட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இவைகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுக்குள் கர்த்தர் வைத்திருந்த தரிசனம். ஆமென். அல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேறும்படியாய், தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் அவன் மேல் யாரும் கை போட முடியல, யாரும் எதுவும் அவனை ஜெயிக்க முடியல. ஆமென். எந்த குழியை அவனை மூடி போட முடியல, யாரும் அவனை குற்றம் சுமத்த முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தேவ தரிசனத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்திலே தரிசனத்தை பெற்று நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் உங்களை குழியிலே தள்ள நினைக்கலாம், உங்களை அடிமைப்படுத்த நினைக்கலாம், உங்களை குற்றம் சாட்டலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களை சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கலாம், ஒரு குழியிலே தள்ளி உங்களை அமிழ்த்து விட நினைக்கலாம். பயப்படாதிருங்க. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும், கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும். யோசேப்பு நன்றாய் அறிந்திருந்தான், எனக்குள் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எனக்குள் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறும் என்பதை யோசேப்பு திட்டமாய் அறிந்திருந்தான். கர்த்தரும் அந்த தரிசனம் நிறைவேறும்படியாய் யோசேப்போடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். ஆமென். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது போல உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவை நிறைவேறும் வரையினாக அவருடைய வார்த்தை உங்களை புறமிட்டுக் கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறவில்லையே, ஓ அவனுக்காய் ஊழியம் செய்ய நினைத்தேனே, அவனுக்காய் எதையாவது செய்ய நினைத்தேனே, ஓ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நினைத்தேனே, ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருந்தேனே, என்னுடைய வியாபாரத்தை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து, என்னுடைய வேலையை குறித்து, என்னுடைய ப்ரொஃபஷனலை குறித்து, ஓ இப்படிப்பட்ட தரிசனத்தை வைத்திருந்தேனே சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஓ இவைகள் என்னுடைய குழியிலே தள்ளி கொண்டிருக்கிறது, என்னால் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்ற கருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுது, உங்க தரிசனம் நிறைவேறும். யோசேப்புடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு நாளிலே தேசத்து ராஜாவுக்கு அடுத்தபடியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யோசேப்பு எகிப்திலே அங்கே பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனாரும் அங்கே எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எகிப்திலே கோதுமை அதிகமாக இருக்கு என்று சொன்னபடினாலே போனார்கள். கோதுமை அவங்க கொடுத்தது யார்? கோதுமை அள்ளி கொடுத்தது யார்? ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய தகப்பனாரும் அவனுடைய சகோதரரும் குனிந்து நின்றார்கள், வணங்கினார்கள். அவனுடைய தகப்பனார் தரை மட்டும் குனிந்து வணங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்க, உங்க தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் யோசேப்புடைய தரிசனத்தை நிறைவேற்றும் வரையிலும், நிறைவேற்ற முடிக்கும் வரையிலும் அவனோடு கூட இருந்து அவனுக்கு புறமாய் எழும்பின அவனுடைய சகோதரன் சரி, உலகமா இருந்தாலும் சரி, போர்த்திப்பாய் அரண்மனையா இருந்தாலும் சரி, சிறைச்சாலை கதவுகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை முறித்து போட்டு அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கும் தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். தேவ தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இதனால் இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்து அவன் நிறைவேற்றி கொடுத்தீரே,
அவனுக்கு விரோதமாக எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ குழி, எத்தனையோ சிறைச்சாலை, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ குற்ற சுமத்தில் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவே ஒரு நாளிலே அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றி அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனும் வந்து அவன் முன்னிலே வணங்கி நிற்கும்படி கிருபை செய்தது போல இந்த நாளை செய்தி கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவருடைய ஊழியத்தின் பாதையிலே, அவருடைய வியாபாரத்திலே, அவருடைய தொழிலே, அவருடைய உத்தியோகங்களிலே நான் நிறைவேற்ற நினைத்த இந்த தரிசனம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தரிசனம் நிறைவேறக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசு குழியிலும் சிறைச்சாலையிலும் பொல்லாத குற்றச்சாட்டிலும் அவளை அமிழ்த்தலாம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தரிசனம் நிறைவேறட்டும் ஐயா, தரிசனம் நிறைவேறட்டும், நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.